ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜூலை 20, 2024 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். ஆசையை விட்டுவிடுவதே அனைத்து முயற்சிகளின் குறிக்கோளும் வாழ்க்கையின் உண்மையான இலட்சியமும் ஆகும். காமம், குரோதம், லோபம் மற்றும் துவேஷத்தை விட்டுவிடுவதும் இதில் அடங்கும். ஆசையை துறப்பதுதான் துறவின் அடிப்படையாக இருக்க வேண்டும். மற்ற உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அதனுடன் வரும் எதிர்வினைகளாகும். கையில் வில்லை ஏந்தி இருப்பவர் கோதண்டபாணி என நாம் கூறும்போது அவரது கையில் அம்புகளும் வைத்துள்ளார் என்றும் பொருள்படுகிறது அல்லவா? இங்கு வில் என்பது அம்புகளோடு கூடியது என்பதாகும். அதை போலவே ஆசை என்றால் காமம், குரோதம், லோபம் போன்றவையும் இருக்கின்றன என்பது புலனாகிறது. இந்த குணங்கள் அனைத்தும் உண்மையில் நரகத்தின் நுழைவாயில்களே. பொறாமையே தாழ்பால், தற்பெருமையே சாவி. சாவியை போட்டு தாழ்பாலை திறந்தால் நீங்கள் உள்ளே போகலாம். கோபம் ஈட்டிய ஞானத்தை மாசுபடுத்திவிடும். கட்டுக்கடங்காத ஆசை அனைத்து செயல்களையும் கெடுத்துவிடும். பக்தி மற்றும் சிரத்தையை லோபம் அழித்துவிடும். கோபம், ஆசை மற்றும் லோபம் ஆகியவை கர்மம், ஞானம் மற்றும் பக்தியை குலைத்து ஒருவரை காட்டுமிராண்டியாக ஆக்கிவிடும். கோபத்தின் அடிப்படை காரணம் ஆசை. ஆசை அறியாமையின் விளைவு. எனவே விட்டுவிட வேண்டியது இந்த அடிப்படை அறியாமையே. வித்யாவாகினி அத்தியாயம் 4. கோபம் ஈட்டிய அனைத்து ஞானத்தையும் மாசுபடுத்திவிடும். லோபம் பக்தி மற்றும் சிரத்தையை அழித்துவிடும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.